இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அவ்வளோதான், அந்த இருள் மாறிவிடும். அந்த மாற்றத்தை தான் இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் உங்களிலே உண்டாக்கப் போகிறார். ரெண்டாவது, மனிதனை பாதிக்கிற இன்னொரு வியாதி, அது சரீரத்தில் உண்டாகிற வியாதி. இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன் அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். வியாதி நீங்கி ஒரு ஆரோக்கியம், மனதில் ஒரு ஆரோக்கியம். இப்போ சரீரத்தில் வியாதி வந்து விட்டால், சரீரம் பாதிக்கப்பட்ட உடனே ஒரு துக்கம் வருது, கஷ்டம் வருது, வேதனை வருகிறது, சரீரத்தில் வேதனை உண்டாகிறது. அப்போ சரீரத்தில் உண்டாகிற வியாதி. அப்போ சரீரத்தில் ஆரோக்கியம் வரணும். சரீரத்தில் ஆரோக்கியம் வந்துட்டால் சந்தோஷமாக இருக்கலாம். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆரோக்கியம் உண்டு. அவர் சகல வியாதியஸ்தரை குணமாக்கினவராய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பலதரப்பட்ட வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க. குருடர்களை கொண்டு வந்தாங்க, பார்வை கொடுத்தார். செவிடர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, காதை திறந்தார். சப்பானிகளை கொண்டு வந்தாங்க, நடக்க வைத்தார். பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வந்தாங்க, விடுதலை கொடுத்தார். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எல்லாருடைய சரீர நோய்களையும் நீக்கி அவர்களுக்குள்ள சுகம், ஆரோக்கியம் என்கிற வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கும் அப்படி செய்கிறார். அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஆஸ்துமாவாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடல் புண்ணாக இருக்கலாம், அல்லது இருதயத்தில் பாதிப்பு, லங்ஸில் பாதிப்புன்னு ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு கஷ்டத்தில் ஒரு இருள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விட்டதில்லை. அதனால் உள்ளத்தில் ஒரு வேதனை காணப்பட்டு கொண்டே இருக்கல, சரீரத்திலும் வேதனை. அப்படி கஷ்டப்படுறீங்கள்ல. சென்னையில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு 23 வருஷமாக இந்த ஆர்த்தரைட் ஜாயிண்டெல்லாம் வலிக்கும். அந்த முட்டு பகுதியெல்லாம் அப்படியே நீர் கோர்த்து வீங்கி கொள்ளும், வலிக்கும். கையை அப்படி விரலை மடக்க முடியாது, எழும்பி நிற்க முடியாது, உட்கார முடியாது. நரக வேதனைன்னு சொல்லுங்கள், ரொம்ப கஷ்டம். முழங்கு எல்லாம் வீங்கி இருக்கும், அப்படியே வலி தாங்க முடியாது. 23 வருஷம் இந்த சரீரத்தில் உண்டான பாதிப்பு, வலி, அந்த வேதனை. எவ்வளோ மருந்து எடுத்திருப்பாங்க, எவ்வளவு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க இல்லை, 23 வருஷத்தில் எல்லாம் பார்த்து சுகம் கிடைக்கல. ரொம்ப மன வேதனை. இதை விட இறந்து போயிடலாம். இந்த வேதனையில் தினம் கஷ்டப்படுறதை விட நான் மறித்துட்டார் நல்லதுன்ற ஒரு எண்ணம் வந்து விட்டார். அப்போ தான் சென்னையில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். மே மாதத்தில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம்ல, அந்த மீட்டிங்கு வந்திருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு வந்து கூட்டம் நிறையா இருந்தனா பின்னால் உட்காந்துருந்துருக்கிறாங்க. உட்காந்து அந்த வலியோட வேதனையோட இயேசுவை கூப்பிட்டாங்க. என் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் வரணும், இந்த வியாதியாகிய இருள் போய் எனக்கு ஆரோக்கியம் உண்டாகணும். 23 வருட வியாதி, எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும் ஆண்டவரே, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசுவுடைய ஜெபத்தை கேட்டார். பாருங்கள், ஆண்டவருடைய வேதனைகளை அறிந்து அவங்க பேரை சொல்லி வியாதியை சொல்லி, நான் உனக்கு விடுதலை தர மகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளோதான், வியாதி மறைந்து விட்டார். உடனே அந்த மொழியாக அந்த முழங்கால இந்த வீக்கெல்லாம் டக்குன்னு மறைந்து விட்டார். வலி போய்விட்டது. இப்போ நல்லா வலியே இல்லை. நடந்து பார்க்குறாங்க, காலை மடக்கி பார்க்குறாங்க, விரலாட பார்க்குறாங்க, பூரண சுகம். 23 வருட வியாதியை நீக்கி ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் இல்லை? உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் ஆகிய நான் உதிப்பேன், உங்களுக்கு ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன். என் செட்டைக்கு கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம்தான். அவருடைய செட்டைக்கு கீழே வந்துடுங்க. அவருடைய கரத்தை நீட்டி நிற்கிறார். செட்டை விரித்திருக்கிறது போல கரத்தை விரித்து நிற்கிறான். அவரிடத்துல வந்துடுங்க, அவ்வளோதான். அவருடைய கரத்துக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு பூரண சுகம் தருவார். எந்த வியாதியாக இருக்கட்டும், இல்லைங்க கேன்சரு 4th ஸ்டேஜுன்றாங்க, அது 4th 5th 10th எதுவானாலும் இருக்கட்டும், அவருடைய ஒரே ஒரு தொடுதல், வெளிச்சம் வந்துட்டால் இருள் விலகித்தான் ஆக வேண்டும். சூரியன் வந்துட்டால் இல்லை, இது ரொம்ப கொடூரமான ஒரு இருள்,
அதனால் இதை மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு இல்லை இருக்கா. சூரியன் வந்துட்டால் எவ்வளவு திக்கான இருளாக இருந்தாலும் மறைஞ்சு தான் ஆகணும். இயேசுவாகிய நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டால் எவ்வளவு கொடூரமான வியாதியாக இருந்தாலும் மறைந்து தான் ஆக வேண்டும். அவர் ஆரோக்கியம் தருகிற நீதியின் சூரியன். அவர் தான் உண்மையான நீதியின் சூரியன். அவர் படைத்த சூரியன் தான் நமக்கு உலகத்தில் உதிக்கிறது. அவரை தான் நம்ம விசுவாசித்து வணங்கணுமே இல்லாமல் அவரால் படைக்கப்பட்ட சூரியனை வணங்கப்படாது. இந்த உலகத்தில் உதிக்கிற மறைகிற இந்த சூரியனை சிருஷ்டித்த ஒரு சூரியன் இருக்கிறார். அவர் தான் நீதியின் சூரியன். அவரை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வரும். அப்போது இன்றைக்கு அந்த ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இயேசுவே, என் வாழ்க்கையில் நீங்கள் உதிக்கணும், என் சரீரத்தில் இந்த வியாதியெல்லாம் மறையணும், நீங்கள் வாக்கு கொடுத்தபடி ஆரோக்கியம் உண்டாகுன்னு சொல்லி பாருங்கள், உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் வரும். ஏன் தெரியுமா? மத்தேயு 8:17 இருக்குது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய வலிகள், வேதனைகள், பலவீனங்கள், சகல நோய்களையும் சிலுவையில் சுமந்து விட்டார். எதுக்காக? 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகள், ஆணி பாய்ந்த தழும்புகள் அவருடைய கையில் இருக்கல, அவர் தொட்ட உடனே சுகம். அந்த தழும்புகளில் தான் சுகம். நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் வரப்போகிறார். இன்றைக்கு உங்களுடைய நோய்கள் எல்லாம் மறைய போகிறார். நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்க போகிறார். அப்போ 3வது, நம்முடைய வாழ்க்கையில் வியாதி ஒரு பாதிப்பு எங்கே வருது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆவியிலே சாத்தான் முதலாவது நம்முடைய மனதில் வியாதியை கொண்டு வர்றான். 2வது சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறான். 3வது நம்முடைய ஆவியிலே வியாதியை கொண்டு வருகிறான். ஆண்டவர் இந்த வியாதியெல்லாம் மாற்றி நம்ம ஆரோக்கியமாக்கி மகிழ பண்ணுகிறவர். ஆவியில் அப்படி என்ன வியாதின்னு நினைக்கிறீங்களா? பயம், கலக்கம், டிப்ரெஷன், மன அழுத்தம், குழப்பம். இல்லை, எப்போ பயந்துக்கிட்டே இருக்கீங்களா? செத்து போயிடலாமா அப்படின்னு தோணுதா? அப்போது நம்முடைய ஆவியில் ஒரு அமைதி, சமாதானம் அப்படி இருக்க விட மாட்டான் பிசாசு. எப்பவும் ஒரு கலக்கம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த பயம், கலக்கம் இதெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அவன் வேதனைப்படுத்த பார்க்கிறான். ஆனால் நீதியின் சூரியன் இயேசு உதித்து விட்டால் அந்த இருளெல்லாம் விலகி போய்விடும். ஸ்ரீலங்கா தேசத்தில் ஒரு வாலிப மகள் +2 படித்து கொண்டிருந்தாள். மோனிஷா என்பது நம்ம மகளுடைய பெயர். அவளுக்கு ஒரு வியாதி வந்தது. திடீர்னு சரீரத்தில் ஒரு வலி உண்டானது. வாமிட்டிங், வாந்தி வந்து கொண்டே இருந்தது. சரீரம் பலவீனப்பட்டது. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு டாக்டர்கிட்ட அவருடைய தாயார் கூட்டிக்கிட்டு போனாங்க. அவங்க பரிசோதித்து எல்லாத்தையும் ஸ்கேனில் எடுப்பாங்கள, பார்த்தா ஒரு சிறுநீரகம், கிட்னி முற்றிலும் செயலற்று போய்விடு, கெட்டு போனது, செயலற்று போனது. டாக்டர்ஸ் அதை கண்டுபிடிச்சாங்க. இந்த கெட்டு போன சிறுநீரகத்தை அப்புறப்படுத்திடணும், இல்லாட்டா அடுத்த கிட்னியும் பாதிச்சிடும், ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கூட நாங்கள் ரொம்ப கேரண்டி சொல்ல முடியாது. சில பாதிப்புகள் உங்களுடைய மகளுடைய கிட்னி பகுதியில் இருக்குது. நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஆனால் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வாலிப மகளுக்குள்ளே ஒரு மரண பயம் வந்தது. ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் உறுதியாக சொல்லலே சுகமாயிரும், நீ எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிட்டான். மரண பயம் அப்படி உள்ளத்தை ஆட்கொண்டது. இந்த பயம் வந்துட்டால் தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி தானே நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அந்த மகள் அப்படி தான் கஷ்டப்பட்டாள். இந்த தாயார் பார்த்தாங்க, பிள்ளை கஷ்டப்படுதே அப்படின்னு அவளுக்காக எழுதி வைத்த ஜாதகம். இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்தவங்க கூட இந்த ஜாதகம் எழுதி வச்சு அந்த சாபத்தை தேடிக்கொள்கிறாங்க. இப்போது இவங்க ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்களா, அந்த தாயார் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகக்காரர்கிட்ட போனாங்க. இந்த ஜாதகத்தை நபரை குறித்து சொல்லுங்கய்யான்னு சொல்லி. அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இந்த ஜாதகத்துக்குரிய நபர் 20 வயசு தான் அவருடைய வாழ்க்கை, அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் சாவு தான், மரணம்தான்.
அதுக்கு மேலே அவங்க உயிரோடு இருக்க முடியாது. எப்படி அந்த தாய்க்கு அதிர்ச்சி. ஜாதகம் சொல்லுது 20 வயசுக்கு மேலே இந்த ஜாதகத்தின் நபர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. டாக்டர் சொல்கிறாங்க எனி டைம் எதுவும் நடக்கலாம், காப்பாற்ற முடியாது, மரணம் சம்பவிக்கலாம். இப்போ ஜாதகக்காரன் சொல்கிறாங்க 20 வயசுக்கு மேலே இந்த ஆள் உயிரோடு இருக்க மாட்டாங்க, இந்த மகள் மரணம்தான் என்பதாக சொல்லிட்டாங்க. இந்த தாய்க்கு ரொம்ப கஷ்டத்தோட ரொம்ப பக்தியாக தெய்வ வணக்கம்லாம் செய்வாங்கள்ல. அங்கே போனால் குறி சொல்லுகிற ஒரு தாயார், குறி சொல்லுவாங்கள்ல, அது குறி சொல்லுகிற ஆவி, அந்த ஆவி அவங்களுக்குள்ள வரும்போது அது பேசும். கடவுள் பேசுகிற, கடவுள் குறி சொல்ல மாட்டார். கடவுள் வெளிப்பாடு கொடுப்பார், தீர்க்க தரிசனமாக பேசுவார். குறி சொல்லுவது அது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசின் ஆவி. அப்போ அந்த குறி சொல்கிற அம்மா சொல்கிறாங்க உன் வீட்டில் ஒரு சாவு விழ போகிறதுன்னு. இவங்க அதிர்ந்துட்டாங்க. இவங்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ இவங்க போய் கேட்குறாங்க என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு ஒரு மகள் இருக்காள், அவன் மூத்த மகள், அவள் சாக போகிற 20 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டா, அவளை தான் அவளுடைய ஆயுச நாட்கள். ஜாதகாரன் சொல்கிறான் 20 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டா, சாவுதானி. குறி சொல்கிற அம்மா மூலமாக அந்த ஆவி சொல்லுது 20 வயசுக்குள்ளே இறந்துருவான்னு சொல்லி. டாக்டர் சொல்கிறாங்க இது நிரந்தரமாக சுகமாகாது, எதுவும் நடக்கலாம், மரணம் சம்பவிக்கலாம். நீ இப்போ வாழ்வது உறுதியே இல்லை. இப்போ இந்த வாலிபள்ளியுடைய நிலைமை என்ன? +2 படிக்கிற பொண்ணு வாழ்க்கை வெறுத்து விட்டார். சமாதானம் இல்லை, எப்பொழுது ஒரு பயம், மரண பயம். அப்போது ஒரு குரல் துரத்தி கொண்டே இருந்ததாம். அவள் சொல்லுகிறாள் நீ இனி வாழ முடியாது, நீ சாக போகிறாய். குரல் கேட்டுக்கிட்டே இருக்குமா, அது துரத்திக்கிட்டே இருந்தது. எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் பாருங்கள். நீ சாக போகிற, நீ வாழ முடியாதுன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா, ரொம்ப போராட்டம். கடைசியில் அவள் யோசித்தாள், அம்மா ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருவோம் என்று சொல்லி கடன் வாங்கி எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த மகள் யோசித்தாள், நான் செத்து போயிடுவேன் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க, ஜாதகக்காரன்னு சொல்கிறாங்க, குறி சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க, எல்லாம் அவ்வளோதான். பிறகு எதுக்கு பணம்லாம் செலவு பண்ணி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், தற்கொலை பண்ணி சேர்த்துடலாம். இந்த மகளுக்குள்ள அந்த எண்ணம். சாத்தான் எப்படியெல்லாம் பாருங்கள் போராடுறான் இந்த உலகத்தில் ஒரு ஆத்மாவை கொல்லுவதற்கு. அந்த மகளுக்குள்ள இந்த போராட்டம் தீர்மானம் பண்ணிட்டான். ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஒன்று ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன், அப்போ டாக்டர்கிட்ட ஆப்ரேஷனுக்குன்னு தாய் சொல்லிட்டாங்க. இவன் ஜூன் மாதம் 7ஆம் தேதியே தற்கொலை பண்ணி செத்துடணும் முடிவு பண்ணிட்டான். 2018 நடந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் இலங்கை தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக உபவாச ஜபம் ஒவ்வொரு தாலுக்காவில் செய்கிறோம். 9 தாலுக்கா இருக்கிற இலங்கையில். அங்கேருந்து அந்த தாலுக்காவுக்கு போயிருக்கிறோம். பதுளை என்கிற ஒரு இடம், ஒரு பெரிய ஹாலில் உபவாச ஜபம். ஜனங்கள் திரளாய் ஜெபிக்கிறாங்க. யாரோ சொன்னாங்க இந்த கூட்டத்துக்கு போமா, இயேசு உனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி. தாயார் மகளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா, இங்கே ஏதோ நாட்டுக்காக ஜெபிக்கிறாங்கம்மா, நமக்கு ஒன்றில் போயிடலான்னு தீர்மானிக்கும் பார்த்தா கூட்டம் சூழ்ந்து விட்டது. எழும்பி வெளியே போக முடியல. ஜெபம், அந்த தேசத்துக்கான ஜெபம் முடிந்தார். அப்போ ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கூட்டத்துக்கு நடுவில் தற்கொலை எண்ணத்தோடு தற்கொலை பண்ணி மறிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ண ஒரு வாலிபள் இருக்கிற, நீ வா, இயேசு விடுதலை கொடுப்பார். நீ இவளை குறித்து ஆண்டு சொன்னோன்னு இவளுக்கு ஆச்சரியம். ஏன்னா கிறிஸ்தவ கூட்டமே வந்ததில்லை, இதான் முதல் முறை. அவள் கூட்டத்தை விலைக்கு கொண்டு முன்னால் வந்து விட்டாள். அவளுக்காக ஜெபம் பண்ணின போது இயேசுடைய வெளிச்சம் அவள் மேலே வந்து நீதியின் சூரியன் உதித்தது. அவ்வளோதான், உடனே தற்கொலை எண்ணம் மாறினது, இருள் விலகினது, பெரிய சந்தோஷம், நம்பிக்கை, மரண பயம் போனது. வீட்டுக்கு வந்தாள், மரண பயம் போய்விட்டது, அந்த பயம் போய்விட்டது, கலக்கம் போய்விட்டது, தற்கொலை எண்ணம் போய்விட்டது. பெரிய மாற்றம். டாக்டர் இடத்துல போய் செக் பண்ண தாயார் கூப்பிட்டு போனாங்க. டாக்டர்களுக்கு பெரிய குழப்பம். என்னடா அது, முன்னால் ஸ்கேன் ரிப்போர்ட், இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா இங்கே சிறுநீரகம் பழுதாகி முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கே ரெண்டும் பெர்ஃபெக்டாக இருக்குது, 100% பெர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி நம்பவே முடியல. என்ன பண்ணீங்க, எப்படி இந்த கிட்னி சரியாச்சுது? மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது 2 வச்சுருக்குறோம் கையில். இயேசு
நீதியின் சூரியன் இயேசு வந்தார். பழுதாய் போன சிறுநீரகத்தை செயல்பட வைத்தார், புதுசாக மாற்றிட்டார். மரணக்கட்டு மாறிட்டு, பயம் போயிட்டு, பெரிய மாற்றம். இன்றைக்கு அந்த மகள் ஊழியம் செய்கிறாள், இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுகிறாள். என் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் வந்தது, என் மரணக்கட்டு மாறினது. டாக்டர் சொன்னாங்க இறந்துருவான்னு சொல்லி, இறந்துருவான்னு சொல்லி, குறி சொல்லுகிற ஆவி சொன்னது இறந்துருவான்னு. இயேசு சொன்னார், நான் உன்னை வாழ வைக்கிறேன். அதுதான் இயேசு. அதுக்கு தான் நீதியின் சூரியனாய் வந்தார். அதுக்கு தான் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்த உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு சொல்லுகிறார், என் மகளே, உன் வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்கும். என் மகனே, உன் வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்கும். இருள் எல்லாம் மாறும், ஆரோக்கியம் உண்டாகும். உன் இருதயத்தில் இருக்கிற கவலைகள், சோர்வுகள், கலக்கங்கள் மாறும். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், வலிகள் எல்லாம் விலகும். உன்னுடைய ஆவியில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், மரண போராட்டம் எல்லாம் மாறும். உனக்காகத்தான் நீதியின் சூரியனாய் நான் வந்தேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிங்க, அற்புதத்தை காண்பீங்க. எபிரேயர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறதில்ல, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்து மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ ஜெபிக்க போகிறோம். இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, எனக்கு இப்போ ஆரோக்கியம் வேணும். நீதியின் சூரியன் வாழ்க்கையில் வரணும். என்னுடைய மனதில் இருக்கிற கவலைகள், சோர்வுகள், இந்த கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் விலகணும். இந்த வியாதி என்னை விட்டு போகணும். ஒரு ஆரோக்கியம் எனக்கு உண்டாகணும். நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஆரோக்கியம் அந்த செட்டையின் கீழ் இருக்கிறது என்று. அந்த ஆரோக்கியம், அந்த சுகம் எனக்கு வேணும். என் சரீரத்தில் எலும்பு பாதிச்சிருக்கு, இருதயம் பாதிச்சிருக்கு, நரம்பு பாதிச்சிருக்குது, ஐயோ சிறுநீரகம் பாதிச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட உறுப்பை புதிதாய் மாற்றுங்க, சுகம் கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க. ஜெபிங்க. என் ஆவியில் ஒரு கலக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, தற்கொலை எண்ணம் இருக்கிறது, பிசாசு போராடுகிற அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒரு ஆரோக்கியம் எனக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனை, இந்த மகள் மீது நீதியின் சூரியனாகிய நீர் உதிப்பீராக. இந்த மகனுக்குள்ளே நீதியின் சூரியனாக இயேசு உதிப்பீராக. அந்த இருள் எல்லாம் விலகட்டும். பாவ இருள், சாப இருள், வியாதியாகிய இருள், பயம் என்கிற இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற பிசாசாகிய இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீரத்திலே தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. சகல நோய்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதிகள் மறையட்டும், ஆர்த்ரைட்டிஸ் மறையட்டும், எலும்புகளிலே சுகம் மறட்டும், மரண கட்டுகள் மாறட்டும், வலிகள் வேதனைகள் எல்லாம் விலகட்டும். நீதியின் சூரியனே, உம்முடைய வெளிச்சம் அவளுக்குள்ளே வரட்டும். எல்லா கவலைகள், சோர்வுகள், கலக்கங்கள் எல்லாம் விலகட்டும். பாவ சாப இருள் எல்லாம் விலகி நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீதியின் சூரியனாகிய இயேசுவே, அவருடைய வாழ்க்கையில் இன்று முதல் உம்முடைய வெளிச்சம் உதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் உம்முடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும். எந்த இருளும் அவருடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இயேசுவாகிய வெளிச்சம் உங்கள் மேலே வந்து விட்டது.